ஐயப்பனை வந்து புலிப்பால் கொண்டு வர சொல்லி அவங்க அம்மாவுக்கு தலைவலின்னு சொல்லி புலிப்பால் கொண்டு வர சொல்லி சொன்னாங்க இல்லையா. அப்போ புலிப்பால் கொண்டு வர சொல்ல ஐயன் இந்த வழியாக தான் வந்தாராம். முதல்ல ஆரம்பத்தில் காடாக இருந்த பகுதி இந்த வழியாக வர சொல்ல வாபர் சுவாமி எதிரே இருப்பார். அந்த வாபர் சாமி வந்து இங்கே கொள்ளைக்கார சாமியா. கொள்ளைக்காரர் சாமினா அவரும் நல்ல சாமி தான். இருக்கப்பட்டவங்க கிட்ட கொள்ளையடிச்சு அவங்க மக்களுக்கு இல்லாதப்பட்டவங்களுக்கு தான தர்மம் பண்ணி உணவு அளிக்கிறதுக்காக அவர் கொள்ளைக்காரராக இருந்தாராம். நல்லவங்களை ஒன்றும் பண்ண மாட்டாராம். இழுக்கப்பட்டவங்க கிட்ட கொள்ளடிச்சு இல்லாதப்பட்டவங்களுக்கு கொடுப்பாராம். அந்த இடத்துல வந்து நம்ம அப்பா வரும்போது நம்ம அப்பா ஆபரணம் அங்கெல்லாம் போட்டுட்டு வருவார் இல்லைங்களா. பந்தளத்து ராஜா இல்லையா. இவர் ராஜாவை பார்த்த உடனே ஆஹா இன்னைக்கு ஒரு பெரிய நம்ம கொள்ளடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லி நம்ம பகவானை மடக்கினார். மடக்கும் பொழுது 2 பேருக்கும் வதம் வந்துடும். 2 பேரும் சண்டையிட்டாங்க. சண்டையிடும் போது ஐயன் யாருன்றது ஆபர் தெரிஞ்சுக்கினாங்க. ஐயப்பா மணிகண்டா நான் உங்களை மடக்கிறது தவறு, என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்னாரு. மன்னிப்புக்கு இடம் இல்லை சாமி, நம்மக்கிட்ட அன்பா அரவணைக்கு தான் இடம். என்ன பார்க்குற சாமிமாரி வரும்போது அவங்களுக்கு நீங்கள் நண்பராக வழித்துணை இருந்து அவங்க வழித்துணை வந்து வழிகாட்டணும். இங்கே வரவங்க எல்லாரும் என்னுடைய சாமிமார்கள் இங்கே வருவாங்க, அவங்களுக்கும் நீங்கள் நண்பர் தான், எனக்கும் நீங்கள் நண்பர் தானே அப்போ அவருக்கு அரவணைச்சிக்காரு. அந்த இடம் தான் பேட்டை தூண்டல். இப்போ நம்ம பேட்டை தூண்டல் எதுவும் நடனம் ஆரம்பிச்சு சொன்னால் அவங்க சண்டையிட்டாங்க. இந்த வில்லம்பு கத்தி இந்த மாதிரி எல்லாமே வச்சு அவங்க சண்டை போட்டாங்க. அவங்க சண்டை போட்ட விதத்தெல்லாம் நம்ம நடனமாக பூர்த்தி பண்ணுறோம். ஆண்டு தோறும் இது நடந்துட்டு இருக்கு. இப்போ நம்ம இதை நடக்க போகிறோம். அப்புறம் இங்கே தலைபாரம்னு ஒன்று இருக்கும். இப்போ தலைபாரம்னு சொன்னீங்கன்னா ராமர் பாதம். ராமர் முதல்ல நீங்கள் இந்த இடத்துல வந்து ராமர் பாதம் இட்டாராம். ராமர் பாதத்தை தொட்டு தலைபாரம் சொல்லிட்டு பெருவழி நடக்க போகிறோம். அதுதான் தலைபாரம்ன்றது. எல்லாரும் புரிஞ்சிச்சா? யாருன்னா புரியணுமா? யாராவது தெரியுமா சொல்லுங்க. தமிழ் ஒரு முறை கூட சொல்கிறேன். நான் இங்கே இருக்கிற மூலவர் யார் சொல்லுங்க. அதான் இப்போ கரெக்டான கேள்வி பகவான். நம்ம இங்கே இருக்கிற மூலவர் வந்து மணிகண்டன் வந்தார் இல்லையா. அந்த மணிகண்டன் தான் இவரு. ஆமாம் பகவான் நம்ம அப்பா வந்தார்ல புலி மேலே பாபர் சாமி மடக்கினா இருக்காங்களே. அதுப்பா நல்ல கேள்வி. இந்த மாதிரி கேள்வி கேட்டாதான் இன்னும் தெளிவான பதில் கிடைக்கும். மணிகண்ட சாமி இவரு. இங்கே தான் இவங்க சண்டை போட்டாங்க, நண்பரானாங்க. இங்கே நடனத்தை தொடர்ந்து பேட்டைக்குள்ளர் சாஸ்தா அங்கே இருக்காரு. அங்கே தான் நடனம் முடியும். அவர் எப்படின்னு கேட்டிங்கன்னா காந்த சாஸ்தா வீட்டை வச்சுட்டு இருப்பாரு. நான் சொல்லுவேன் இல்லைங்களா, ஐயப்பா வந்து கோவக்கார சாஸ்தா இருக்காரு அப்படின்னு சொல்லி. மணிகண்ட சாஸ்தா அவர் பேட்டைக்குள்ளர் சாஸ்தா. பேட்டரி சாஸ்தா அங்கே பாருங்க, பார்க்கும்போது தெரியும். வீட்டை வச்சுட்டு இருப்பாரு. கம்பீரமான சாஸ்தா. புரிஞ்சுச்சாப்பா? இந்த படத்தை தான் காட்சி கொடுத்தாரு. ஆமாம் ஏப்பா, என்ன படத்தை? ஆமாம் புரிஞ்சிச்சா? நல்லது. சுவாமியே சாஸ்தாவே சுவாமியே பாதமே சாமி சார்.